புரியல. அவங்க சேர்த்து வச்ச உண்டியலில் அவங்க நாளுக்கு நாள் அவங்க வீட்டில் கொடுக்குற மணி அந்த இதெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ கொடுத்துருக்காங்கண்ணா. என்ன காரணம்? அப்படி என்ன தமிழ் தேசிய உணர்வோட காசு கொடுக்குற அளவுக்கு கஷ்டப்பட்டு குழந்தை சேர்த்து வச்ச உண்டியலில் காசு கொடுக்குற அளவுக்கு என்ன? நம்ம கட்சியை பொறுத்தவரையும் திறன்நிதி நம்ம கட்சி குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் தான் சேர்ந்து கட்சிக்கு எல்லாமே சேர்ந்து பண்ணுறோம். அதில் கொடுக்குறதுனால தப்பு இல்லைண்ணா. அதனால ஆமாம். நான் இப்போ தான் ஒரு 3 வருஷமாக இருக்கேன். 3 வருஷமாக நாம் தமிழ் தேசியம்ன்ற ஒற்றை கொள்கை தான். இதே விஜய் அவர்களும் இதே தான் சொல்கிறாங்க. ஆனால் அதை பொறுத்தவரை அவங்க எதுவும் சொல்கிற மாதிரி தெரியல. நான் இப்போ விஜய் அரசியலுக்கு வந்தப்போ அவரை தான் சரி அவர் தமிழ் தேசியம் சொல்கிறாரு அவருக்கு சப்போர்ட் பண்ணலான்னு தான் நினச்சேன். ஆனால் அவர் அது எதுக்கான முன்னேற்பாடும் எதுவுமே பண்ணுற மாதிரி தெரியலை. சீமான் அண்ணன் மட்டும்தான் பெரியார் இத்தனை பெரியார் மாவீரன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அவர்னால தான் எனக்கு முழுக்க தெரிஞ்சது காரணமே. நாம் தமிழர் கட்சினால தான் இவ்வளோ பேர் இலங்கையில் ஈன படுகொலை நடந்திருக்கு. இவ்வளோ தூரம் தெரிஞ்சது காரணமே நாம் தமிழர் கட்சினால தான். பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும். பணம் இருப்பவன் தான் தேர்தலில் நிற்க முடியும். பணம் இருப்பவன் தான் அதிகாரத்துக்கு வர முடியும் என்ற ஒரு கட்டமைப்பை, ஒரு சூழலை இந்த 2 கட்சிகளும் திமுகவும் அதிமுகவும் 60 ஆண்டுகளாக உருவாக்கி வைத்திருக்கிறார். 10 விழுக்காடு முதலாளிகளுக்கான அதிகாரம் இங்கே நிறுவப்படுமே ஒழிய 90 விழுக்காட்டு மக்கள், உழைக்கும் மக்கள், அடித்தட்டு மக்கள், பாட்டாளி வர்க்கங்கள், உழைக்கும் முழுவரவுடிகள் இவர்களுக்கான அதிகாரம் கனவாகி போய்விடும். பணம் இருப்பவனால் அதிகாரத்துக்கு வர முடியும் என்றால் அங்கே மாண்புமிக்க ஜனநாயகம் இறந்து கேடுகட்ட பணநாயகம் வந்துவிடும். அதனால் இவர்கள் ஒரு ஆட்சியாளர்கள் ஒரு அரசின் வேலை இலவசம் அறிவிப்பதல்ல. இலவசம் பெற வேண்டிய நிலையில் இல்லாமல் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதுதான் அரசின் பொறுப்பும் கடமை. ஆனால் இங்க அப்படி இல்லை. 5 ஆண்டு கால ஆட்சி அது முடிந்த பிறகு திருப்பி மறுபடி வரும்போது இலவச அறிவிப்புகள், மறுபடி வரும்போது இலவச அறிவிப்பு. ஒரு நல்ல ஆட்சியாளன், நேர்மையாளன் எதற்கு வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கை வாங்க வேண்டும் என்று கற்றறிந்த பெருமக்கள், படித்தவர்கள் யோசிக்க வேண்டும். இவ்வளவு கல்வி அறிவற்ற ஒரு மாநிலம் எப்படி திருப்பி இந்த கொடுமையை சகித்துக் கொண்டு போகிறது என்பது மிகுந்த வருத்தத்துக்குரிய. வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கை வாங்கலாம் என்ற நிலை இருக்கும்போது அந்த வாக்குக்கு காசு கொடுக்கிற வேட்பாளர் ஒரு தாம்பரம் தொகுதியில் 25 கோடி அல்லது 30 கோடி முதலீடு செய்கிறார் என்றால், நாம் சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் ஒரு 3000 கோடி சம்பாதித்துக் கொள்ளலாம், அல்லது மந்திரி ஆனால் 30,000 கோடி சம்பாதித்துக் கொள்ளலாம் என்கிற அடிப்படையில் முதலீடு செய்கிறாரா, இல்லை மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற நோக்கில் முதலீடு செய்கிறாரா? ஒரு முதலீட்டாளனுக்கு எப்பவுமே லாப தேவையில் தான் குறியிருக்குமே ஒழிய மக்கள் சேவையில் இருக்காது. அப்ப மக்களுக்கான சேவை என்பது செத்து அந்த முதலீட்டாளனுக்கான லாப தேவை பிறந்து விடுகிறது. இது எவ்வளவு ஆபத்தான போக்கு என்பதை அறிவார்ந்த சமூகம் சிந்தித்து பார்க்கணும். தொடர்ந்து இப்படியே இந்த ஆட்சி 60 ஆண்டுகளாக 2 கட்சியும் அறிவித்த நலத்திட்டங்கள், சலுகை, போனஸ், மானியம், இலவசம், இது 4 தவிர எது ஒன்றுமே இவர்கள் நிறைவேற்றவில்லை. இது 4மே வளர்ச்சி திட்டம் அல்ல. அவ்வப்போது எழுகிற கிளர்ச்சி, புரட்சி, போராட்டத்திற்கு சலுகை அறிவித்து, இலவசத்தை கொடுத்து, மானியத்தை கொடுத்து, போனஸை கொடுத்து முடித்து வைப்பது. இதுதான் ஒரு நிலையான தீர்வை நோக்கி இந்த ஆட்சி நகரவே இல்லை. குறிப்பாக தமிழகத்தின் தலைநகரில் நிற்கிறோம். 60 ஆண்டுகளாக இந்த 2 கட்சியும் மாறி ஆண்டு இருக்குது. ஒரு மழைநீர் கழிவுநீர்
வழிந்து ஓடுவதற்கு ஒரு கால்வாய் இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் வெள்ளத்தில் மக்களை மிதக்க விட்டு வெள்ள நிவாரணம் கொடுப்பதல்ல ஆட்சி. வெள்ளம் எவ்வளவு மழை பெய்தாலும் ஒரு சொட்டு நீர் சாலையில் தேங்காமல் வீட்டுக்குள் வராமல் வழிந்து ஓடக்கூடிய வடிகாலை உருவாக்குவதுதான் சிறந்த ஆட்சிக்கு அழகு. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆண்டும் வெள்ளத்திலே மக்கள் மிதப்பார்கள், வெள்ள நிவாரணம் கொடுத்து கொண்டே இருக்கும். இது எந்த மாதிரி ஆட்சி முறை? இது எப்படி என் மக்கள் சகித்துக் கொள்கிறார்கள்? 2700 கோடி அதிகபட்சமாக போனால் 4000 கோடி இருந்தால் ஒரே முறையில் மழைநீர் கழிவுநீர் வெளியேற காவாயை வெட்டி முடித்து விட முடியும். ஒவ்வொரு ஆண்டும் நிதிநிலை அறிக்கையில் மழைநீர் கழிவுநீர் வெளியேற காவா அந்த திட்டத்திற்கான பணத்தை ஒதுக்கிக் கொண்டே ஒதுக்குகிறார்கள். எங்கே என்பதுதான் இங்கே பிரச்சனை. இம்முறையும் 4000 கோடிக்கு மேலே ஒதுக்கினார்கள். ஆனால் நாளைக்கு மழை பெய்தாலும் நாம் மிதப்போம், வெள்ளத்திலே மிதப்போம். இவ்வளவு ஒரு அடிப்படை கட்டமைப்பை தலைநகரிலோடு கட்டமைக்க முடியாத ஒரு ஆட்சி எப்படி இங்கே? எப்படினால் சிற்றூர்கள் மற்ற பகுதியில் எப்படி இருக்கும் என்று யோசித்து பார்க்கணும். நம்ம நாடு வளர்ச்சின்னு கட்டமைப்பது, நீங்கள் நெடுஞ்சாலையில் அல்லது ஹைவேயில் நீங்கள் தேசிய நெடுஞ்சாலையில் போனீங்கன்னா 4 வழிச்சாலையில் பளபளக்கும் கண்ணாடி மாளிகைகள் பெருசாக கண்ணாடியில் தான் இருக்கும். சாலை விரைந்து செல்ல சாலையும் உயர்ந்த கட்டடத்தையும் பார்க்கும்போது இந்த நம் நாடு வளர்கிறது என்று நாம் கருதி கொண்டிருக்கிறோம். அந்த கட்டடத்துக்கு பின்னாடி போனால் இடிஞ்ச குடிசையும் ஒட்டிய வயிறும் பஞ்சடைந்த கண்களுமாக பலாயிரக்கணக்கான மக்கள் பசியோடு இருப்பார்கள். இதுதான் இவர்கள் கட்டமைக்கிற வளர்ச்சி. விண்ணூர்தியில் பறந்து செல்வதை பற்றி கவலைப்படுவார்கள், பசியோடு இருப்பதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். ஏற்கனவே மீனம்பாக்கத்தில் இருக்கிற ஏர்போர்ட்டிலே பறக்கவில்லை, ஃப்ளைட்டு கிடையாது. ஒரே ஒரு வண்டி தான் இருக்குது, இண்டிகோ. ஒரே ஒரு முதலாளி தான் அந்த விண்ணூர்தியை ஓட்டுகிறார். இந்தியா முழுமைக்கு ஒரே ஒரு முதலாளி. உங்களுக்கு தெரியுமா என் சொந்தங்களே, சின்ன சின்ன நாடுகள் கூட நாட்டுக்கென்று ஒரு விண்ணூர்தி ஃப்ளைட் வைத்திருக்குது, போக்குவரத்து வைத்திருக்குது. ஸ்ரீலங்கா கூட வைத்திருக்குது, ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் என்று. இவ்வளவு பெரிய வல்லாதிக்கம், பெரிய துணைக்கண்டம், சொந்தமாக ஒரே ஒரு ஃப்ளைட் கூட இல்லாத நாடு இந்தியா தான். உதாரணமாக ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை, நம்ம பிள்ளைகளை அங்கே மாட்டிக்கொண்டாங்க, படிக்க போனவங்க வேலைக்கு போனவங்க, திருப்பி கொண்டு வர்றதுக்கு ஒரு ஃப்ளைட்டு கிடையாது. சொந்தமாக ஒரு ஃப்ளைட்டு கூட இல்லாத உனக்கு எதுக்கு 5000 ஏக்கரில் ஏர்போர்ட் என்றால் எவன்டையும் பதில் இல்லை. நீ 50000 ஏக்கரில் கூட ஏர்போர்ட் கட்டு, யார் அந்த ஃப்ளைட்டை ஓட்ட போகிற முதலாளி என்றால் பதில் இல்லை. அது அந்த இண்டிகோ முதலாளி தான். ஒரு முதலாளி சம்பாதிக்க எத்தனாயிரம் கோடியை நீ கொட்டி எத்தனாயிரம் ஏக்கர் விளைநிலத்தை பறித்து நீ ஏர்போர்ட்டு கட்டி கொடுக்குற அப்படின்னா நீ யாருக்கு ஆட்சி செய்கிற? நீ யாருக்காக வேலை செய்கிற? உனக்கு வாக்கு செலுத்தி தேர்வு செய்து எங்கள் வாழ்க்கை நிலையை மாற்றுவாய், நல்ல கல்வி கொடுப்பாய், கல்விக்கேற்ற வேலை கொடுப்பாய், அதுக்கேற்ற சம்பளம் கொடுப்பாய், எங்களுக்கு நல்ல மருத்துவம் கொடுப்பாய், குடிக்க நீர் கொடுப்பாய், பயணிக்க பாதை கொடுப்பாய், எரிக்க மின்சாரம் கொடுப்பாய், இதெல்லாம் தருவாய் என்று நம்பி வாக்கு செலுத்துகிற மக்களுக்கா இல்லை முதலாளிகளுக்கு? அறிவார்ந்த சமூகம் சிந்திச்சு பார்க்கணும். மெட்ரோ 72,000 கோடி 80,000 கோடி செலவழிச்சு மெட்ரோ. எத்தனை பேர் போவான்னு நினைக்கிறீங்க? பல மாநிலங்களில் தோற்று போன ஒரு திட்டம், உலக வங்கியின் திட்டம், இந்தியாவோட திட்டமும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டு அரசின் திட்டம் இல்லை. நமக்கு கடன் கொடுத்தாலும் முதலாளி அவனோட திட்டம். 10 லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்கு தமிழ்நாடு, 196 லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்கு இந்தியா. இப்போ சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி எல்லாரும் கட்டுறோம். இந்தியா முழுமைக்கும் இத்தனை மாநிலங்கள் இருந்து எவ்வளவு இந்த சரக்கு மற்றும் சேவை வரியில் வந்த வருவாய் என்று ஒரு தடவையாவது நிதிநிலை அறிக்கையில பட்ஜெட்டை படிக்கும்போது நாட்டின் நிதியமைச்சர் படித்ததை நீங்க யாராவது பார்த்ததுண்டா? சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டியா இவ்வளவு வருவாய் பெருக்கம், இவ்வளவு ரெவென்யூ வந்திருக்கிறது, இவ்வளவு வருவாய் பெருக்கம் படித்ததுண்டா? இந்த வருவாய் மாநிலம் நாட்டு மக்களின் நலனுக்காக இந்தந்த திட்டங்களுக்காக பிரித்து அனுப்பப்படுகிறது. மருத்துவத்துக்கு, கல்விக்கு, போக்குவரத்திற்கு, வேலை வாய்ப்பிற்கு, சாலை ஓடுதல் பராமரிப்புக்கு, போக்குவரத்துக்கு ஏதாவது ஒன்று யாராவது நீங்கள் படித்ததை கேட்டது உண்டா? இல்லை. இவ்வளவு வரியை எடுத்துக்கொண்டு போய்
மறைமுக வரி, நேரடி வரி, இதில் ஈடி ரைடு, இன்கம் டாக்ஸ் ரைடு, இளவு ரைடு எல்லாம் எடுத்துக்கொண்டு போயும் 196 லட்சம் கோடி கடன் ஏன் வந்தது? தமிழ்நாடு 10 லட்சம் கோடி. ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி மட்டும் 5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி கடனை பெற்றிருக்கிறது. கற்றறிந்த தமிழங்கைகளே, பேரன்பு மிக்க பெற்றோர்களே, 5 லட்சம் கோடி கடனை பெற்று நிறைவேற்றப்பட்ட ஒரே ஒரு நலத்திட்டம் மட்டும்தான் நாம் கேட்கிறோம். ஒன்னே ஒன்று கல்வியை மிக சிறப்பாக எஜுகேஷனை நான் டெவலப் பண்ணி என் நாட்டு மக்கள் கொடுத்தேன். ஒன்று சொல்ல ஒன்னே ஒன்று, தனியார் பள்ளிகளில் தனியார் கல்லூரிகளில் போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் மக்களுக்கு ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் பண்ணி கல்வித்தரத்தை உயர்த்தி அருமையான கல்வியை கொடுத்த ஒரு நாட்டின் வளத்திலேயே ஆக சிறந்த வளம் அறிவு வளம் தான். செல்வத்தில் சிறந்த செல்வம் கல்வி செல்வம் தான். அதை நீங்க நல்லா கொஞ்சம் ஒரு சமூகத்தை, ஒரு நாட்டை கட்டமைக்க சிறந்த நாடாக மாற்ற விரும்புகிற எந்த தலைவனும் முதல்ல கல்வியில் தான் கவனம் செலுத்துவான். ஏன்னா கல்வியில் தான் ஒழுக்கம், நன்னறி, சமூக மேம்பாடு எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நீ என்னென்ன செய்யற? அரசு பள்ளிக்கூடத்தில் போய் படித்தா மேற்கூரையிலிருந்து சிமெண்ட் பேர்ந்து விழுந்து பிள்ளை மண்டையில் விழுந்து செத்து போகுது. இந்த அரசு என்ன சொல்ல வருது என் மக்களுக்கு? அரசு பள்ளிக்கூடத்தில் சேர்த்தா உன் பிள்ளை உயிருக்கு உறுதி இல்லை, உத்தரவாதம் இல்லை, தனியார் பள்ளிக்கு போ சொல்லுது. கழிவறை இல்லை, எழுதி படிக்க பலகை இல்லை, 300 பிள்ளைய படிக்கிற பெண் பிள்ளை படிக்கிற இடத்துல ஒரே ஒரு கழிவறை. என்ன லட்சணத்தில் இருக்கும் பார்த்துக்க. ஒரு வசதி இல்லை, தரத்தை தாழ்த்துது. திட்டமிட்ட அரசு பள்ளியின் தரத்தை தாழ்த்துது. ஏன்? தனியார் பள்ளிகளுக்கு வருவாய் குறைந்து விடும். இதை தரம் உயர்த்தினார். இவர் குறைந்தால் அவனுக்கு என்ன? தனியார் பள்ளி கல்லூரிகளின் வருவாய் குறைந்தால் இவனுக்கு என்ன? தனியார் பள்ளி கல்லூரிகளை நடத்துவதே ஆட்சி அதிகாரத்தில் இருப்பான் தான், அவனுக்கு லாபம் குறைஞ்சிரும்னு இதை குறைக்கிறான். அப்போ அரசு தன்னுடைய மகத்தான பொறுப்பிலிருந்தும் கடமையிலிருந்தும் தோற்று போய் விலகுகிறது. இங்கே இருக்கிற யார்கிட்டயாவது உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஒற்றை முதலாளி கொடுக்கிற கல்வியின் தரத்தை இத்தனை கோடி மக்களால் நீங்கள் எல்லாம் வாக்கு செலுத்தி நிறுவுகிற அரசால் கொடுக்க முடியாதா என்ற கேள்வி உங்களுக்கு எழ வேண்டுமா வேண்டாம்? எதுக்கு அப்ப இந்த அரசு இருக்கு? எதுக்கு இருக்கு? உலகில் எல்லா நாடுகளும் இப்படித்தான் கல்வியை வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன நாடு சென்னையில் பாதி தான் இருக்கும். சரியாக 45 நிமிடத்தில் சிங்கப்பூரை சுற்றி வந்துடலாம். அந்த நாட்டில் என் பசி இல்லை, பஞ்சம் இல்லை. அந்த நாட்டில் என் ஏழ்மை வறுமை இல்லை. அந்த நாட்டில் என் கொலை கொள்ள கற்பழிப்பு இல்லை. அந்த நாட்டில் என் திருட்டு இல்லை. அந்த நாட்டில் என் வேலை இல்லைன்னு எந்த இளைஞனும் சொல்லலை. ஏன் அந்த நாட்டில் என்ன வளம் இருக்கு? வெறும் கடல். உனக்கு என்ன இல்லை? உனக்கு என்ன இல்லை? கடல் இல்லையா? நிலம் இல்லையா? ஆடு இல்லையா? மாடு இல்லையா? வாழை இல்லையா? கரும்பு இல்லையா? தென்னை இல்லையா? பனை இல்லையா? மலை இல்லையா? என்ன இல்லை? எல்லாம் இருக்கு. அறிவு இல்லையா? உழைக்க உடல் ஆற்றல் இல்லையா? எல்லாம் இருக்கு. அப்ப ஏன் வீடு நிறைய வறுமையும் வயிறு நிறைய பசி இருக்கு? ஏன் இருக்கு சொல்ல? ஏன்னா உன் நிர்வாகத்தில் ஊழல் லஞ்சம் நிறைந்து இருக்கு. அதனால எதுவும் உனக்கு கிடைக்க மாட்டேங்குது. இதுதான் இங்க இருக்க பிரச்சனை. இந்த சின்ன நாடு சிங்கப்பூர் கல்வியில எஜுகேஷன்